இயேசு எப்போவுமே சூப்பராக தான் போதிச்சிருப்பார். அந்த நேரத்தில் என்னன்னு தெரில, அங்கே அந்த கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் வந்து இயேசுடைய போதனை கேட்டு பயனடைஞ்சிட்டாலோ சந்தோஷப்பட்டாலோ என்னன்னு தெரில, அவளுடைய சந்தோஷத்தை தாங்கிக்க முடியாமல் லூக்கா 11:27 அந்த ஸ்திரீ வந்து பிரசங்கத்து நடுவில் கத்துறா, என்னன்னு, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. இவருனா இந்த மாதிரி பிரசவம் பண்ணுறா, இந்த மாதிரி கேட்டதே கிடையாது அப்படின்ட்டு, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு. இயேசு எப்படி பதில் அளித்தார் தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன சொல்ல வரா, உன்னுடைய தாய் பாக்கியவதி மரியாதை சொல்கிறாள். இயேசு அதுக்கு எப்படி பதில் அளித்தார் தெரியுமா? 28 லூக்கா 11:28 இயேசு சொல்கிறாரு, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். காத்து கொள்ளுகிறவர்கள்ன்றது வந்து தமிழில் அது நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது, நல்ல பெஸ்ட் வேர்டு கிடையாது. கை கொள்ளுகிறவர்கள். இதே கிரேக்க வார்த்தை ஃபொலாட்சோன்ற வார்த்தை வந்து மற்ற இடங்களில் தமிழ் பைபிள்லேயே கை கொள்ளுகிறதாய் மொழிபெயர்க்கப்படுது. உதாரணத்துக்கு மார்க் 10:20 அந்த ஒரு வாலிப பணக்காரன் வந்து இயேசுக்கிட்ட கேட்குறான் இல்லையா, நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இயேசு சொல்கிறார், போய் 10 கற்பனையை செய்கின்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், இயேசுக்கு பதிலாக சொல்கிறான் மார்க் 10:20, இந்த 10 கற்பனை இவைகள் எல்லாத்தையும் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். கை கொண்டிருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? காத்து கொண்டிருக்கிறேன்ல, கை கொண்டிருக்கிறேன்னா அதை நான் ஆக்சுவலாக கடைப்பிடிச்சிருக்கிறேன், நான் செஞ்சுருக்கிறேன். அப்போது அந்த அர்த்தம் தான் பாருங்கள். ஆங்கில மொழிபெயர்க்கலாம் வாசித்தீங்கன்னா லூக்கா 11:28 Blessed are those who hear the word of God and put it into practice. ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அதுதான் அர்த்தம். அதாவது என்ன சொல்கிறாரு, இந்த அம்மா வந்து பிரசங்கத்து நடுவில் கத்துது என்னன்னு, மரியாள் பாக்கியவதி, உம்மை பெத்த அந்த அந்த தாய் பாக்கியவதி, அவளுடைய கர்ப்பம் பாக்கியம் உள்ளது அப்படின்றாள். இயேசு என்னன்னு சொல்கிறாரு, ஆமாம் பாக்கியவதி தான், என்னை பெத்த தாய் வந்து பாக்கியவதி, ஆனால் அதை விட யார் தெரியுமா பாக்கியவான்கள் அப்படின்றாரு, நான் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன், அதை கை கொள்ளுகிறவன், அவன் அதை விட பாக்கியவானான். அதான் சொல்கிறாரு. ஆச்சரியமான வார்த்தை. இன்னைக்கு கூட இயேசுனுடைய தாயாரை வணங்கிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட இயேசு இதை தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவங்கள வணங்கிட்டு கடைசியில் உங்கள் ஆசீர்வாதத்தை கோட்டை விட்டுறாதீங்க. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அதை விட பாக்கியவான்கள். அதான் சொல்கிறாரு, அதிக பாக்கியவான்கள். அப்போ அந்த செய்கிறதுல தான் அந்த பாக்கியம் பாருங்க. ஆகவே இந்த வாக்கு தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இது ஈஸி வாக்கு தத்துவம் தான்.